வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரில் இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மிலிட்ரி பேஸை இஸ்ரேலோ அமெரிக்காவோ போய் ஈரானோட மிலிட்ரி பேஸை இது வரைக்கும் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலாக ஈரான் என்ன பண்ணுவாங்கனாக்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சொல்லுவாங்களே, குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், அதை போய் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை இவங்க போய் ஏவுகணை மூலம் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பழிக்கு பழி, அது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அடிக்கும் போது மிலிட்ரி பேஸ், ஆர்மி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி மிலிட்ரி பேஸ் அழிக்கும் போது ஈரான் என்ன செய்வாங்க, பழிக்கு பழியாக இஸ்ரேலில் உள்ள மிலிட்ரி பேஸு, அமெரிக்கா மிலிட்ரி பேஸ், பக்கத்தில் உள்ள மிலிட்ரி பேஸு, அமெரிக்க கப்பல், இதெல்லாம் ஏவுகணை, ட்ரோன் மூலம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிருக்காங்க. புதுசாக இப்போ தான் உலகத்தை அழிக்கிறதற்காக, உலக மக்களை கஷ்டப்படுத்துவதற்காக இப்போ என்ன செய்யறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட கேஸ் பேர் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சவுத் பார்ஸ் அப்படின்னு குளோபல் கேஸ் சப்ளை, சவுத் பார்ன்றது ஈரானோட கேஸ் ப்ரொடக்ஷன் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் இன்னைக்கு தாக்குனதுனால அப்போ ஈரான் என்ன செய்வானாங்க, எதை தாக்குறாங்களோ அதற்கு பழிக்கு பழியாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, கத்தார், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பழிக்கு பழி அடிப்பாங்க. ஏன் அடிப்பாங்கனாக்க, அமெரிக்க படைத்தளங்களை அங்கே இவங்க பூரா வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்என்ஜி ஹப் இன் ஃப்ளேம்ஸ், தீ எரிஞ்சிட்ருக்கு. வேர்ல்டுலேயே பெரிய எல்என்ஜி கத்தாரில் உள்ள எல்என்ஜி கேஸ் சப்ளையில் வேர்ல்டில் 20% கேஸ் சப்ளை இதான் பண்ணிக்கிறாங்க கத்தார்லேருந்து. முக்கியமாக இந்தியாவுக்கு, சவுத் கொரியாவுக்கு, ஜப்பானுக்கு போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த கத்தாரோட எல்என்ஜி கேஸ், த வேர்ல்டு லார்ஜஸ்ட் எல்என்ஜி ஹப் இன் கத்தார், அங்கே இருந்தால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு, ஈரான் அந்த கத்தாரோட எல்என்ஜி அழிச்சா வேவுகணை, ட்ரோன் மூலமாக இதை போட்டு அங்கே என்ன சொன்னாங்க, தீ எரிஞ்சிட்ருக்கு. அந்த எல்என்ஜி கேஸில் தீ எரிஞ்சிட்ருக்கு. காரணம் என்னாக்க, உலகத்தையே ஒரு அமைதியின்மை ஆகக்கூடிய அமெரிக்கன் பிரசிடண்டாக உள்ள இப்போ ட்ரம்ப், இவங்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன் அப்படின்னா, இதுதான் ஈரானோட கேஸ், அந்த கம்பெனிஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஈரானில் இண்டஸ்ட்ரீஸை இதை இஸ்ரேல் கொண்டு போட்டு அழித்தாங்க. அதற்காகத்தான் இவர் பேசிகிட்டு இருக்கார். எதற்காக கத்தாரை அழிக்கணும், ஆல்ரெடி சொன்னதான். ஏன் இஸ்ரேல், அமெரிக்கா ஈரானை தாக்குனாங்க, ஏன் கத்தாரை இங்கே தாக்கணும் ஈரான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான். இந்த கத்தார் லார்ஜஸ்ட் அமெரிக்கன் படைத்தளம் அங்கே இருக்குது. அதேமாதிரி சவுதி அரேபியாவில் இருக்குது, துபாயில் இருக்குது, இந்த மாதிரி பஹ்ரைன், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்குது. அப்போ அமெரிக்க படைத்தளங்கள் பக்கத்தில், ஈரான் பக்கத்தில் இருக்கனால, அப்போ ஈரான் என்ன சொல்கிறான், நீ தானடா எனக்கு எதிரி, அவன் எதிரியவே நீ உள்ளே வச்சுருக்க, பக்கத்தில் வச்சுருக்க, அப்போ அடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீதே அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்களேன், இதே அந்த இதில் தீ எரிஞ்சிட்ருக்கு. அந்த இதில் இது ஃபுல்லாக தீ எரிஞ்சு கொடுக்க பகுதி தான். இதுதான் கத்தாரில் உள்ள லார்ஜஸ்ட் கேஸ் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டு தான்.
இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே எரிஞ்சிட்ருக்கு. ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதுனால ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக கேஸ் சப்ளை வந்து இந்தியான்னு கிடையாது, உலகத்துக்கே வந்து பெரிய லெவலில் பாதிப்பு, இனிமேல் இதை விட அதிகமாக பாதிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முழு முதல் காரணம் இந்த அமெரிக்கன் தான். அமெரிக்கன் முக்கியம் இந்த ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்காரனா எல்லா பேரும் இருக்காங்க. இவன் வந்ததுனால நாடு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, நாட்டோட மதிப்பே போயிடுச்சுன்னு சொல்லி அமெரிக்கர்களே வந்து அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க. இந்த ட்ரம்ப்பு இந்த ஈரான் வந்து கத்தாரை தாக்குறதுனால இந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த ட்ரம்ப்பை என்ன சொன்னாப்புல அப்படின்னா, அதனால் இஸ்ரேலுக்கு தெரியாமல் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஈரானுடைய சவுத் பார்ஸோடைய கேஸ் இண்டஸ்ட்ரியை வந்து குண்டு போட்டாங்க, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னதுதான், ஈரானுக்கு பெரிய அஃபெக்டாக இருக்காது, இதுக்கு போய் கத்தாரை போய் அடிக்கிறாங்க, கத்தாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது இஸ்ரேலே அடித்தது, அது எனக்கு கூட தெரியாது, அவங்க அடித்தது எனக்கே தெரியாது, அதனால் கத்தார் இது எந்த வழியிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கத்தார் இது ஈடுபடலை. ஆனால் ஈரான்காரங்க வந்து கத்தாரோடைய இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேஸ் ஹப்பை போய் ட்ரோன் மூலமாகவோ ஏவுகணை மூலம் தாக்கி வந்து அங்கே பூரா அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார் ட்ரம்ப். ஈரான் என்ன செய்கிறான்னாக்க டிட் ஃபார் டாட் மாதிரி பழிக்கு பழி, நீ என்ன செய்கிறியோ அதுக்கு கண்டிப்பாக அது உண்டு, பழிக்கு பழி உண்டு அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், இந்த ட்ரோனு ஏவுகணை மூலமாக தாக்குறாங்க. ஈரான் வந்து கத்தாரோடைய கேஸ் அவரோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னா, கத்தாரோடைய நேம் வந்து ராஸ் லாஃப்டன் எல்என்ஜி ஹப் இன் கத்தார். அதை வந்து ஈரான் அடிக்கிறாங்க. இங்கே ஈரான் ஏவுகணை ட்ரோன் மூலமாக அடித்ததுனால இங்கே என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து அந்த எல்என்ஜி ஹப்பை வந்து தீ போட்டு எரிஞ்சிட்ருக்கு. அதனால் மேலும் எல்என்ஜி கேஸ் நம்மளுக்கு இந்தியாவிலேயே வேறு கண்ட்ரிலையுமே இனிமேல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படியே கிடைச்சாலும் விலை அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நிலைமை போயிருக்கு, எந்த அளவில் முடியும் தெரியல. இதுக்கு முழு முதல் காரணம் அமெரிக்காவுடைய இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேஸு அடுத்து பெட்ரோலியத்தை கண்டிப்பாக குண்டு போட்டு அழிக்க வருவாங்க. அதனால் இந்த மாதிரி நிலைமை வரும்போது கண்டிப்பாக வெரி டிஃபிகல்ட் டு த வேர்ல்டு, கண்டிப்பாக உலகத்துக்கே பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இதை பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒவ்வொன்றையும் வந்து குண்டு போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரான் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வார் நடப்பதற்கு முக்கிய காரணமே இந்த ஆள் தான். ஸோ இந்த ஆளுக்கு என்ன செய்யணும், அங்கே அமெரிக்கா உள்ள மக்கள் பூரா எதிர்க்கிறாங்க, அமெரிக்கா உள்ள அஃபீஷியல்ஸ் பூரா எதிர்க்கிறாங்க. இந்த ஆள் தான் நான் சொல்கிறதான் எந்த நாடுமே கேட்கணும். அதனால் நிறைய நாடு இந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, வெனிசுலா உடனே தூக்கிட்டு போய் பிரசிடண்ட்டை தூக்கிட்டு போய் இம்மீடியட்டாக என்ன செய்யணும், அந்த வெனிசுலா போல ஆக்கு போய் அங்கே உள்ள வளர்த்தப்புறம் கொள்ளையடித்து கொண்டு போனாங்க. அதேமாதிரி ஈராக்கு எல்லா வளத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு வளத்தை எடுத்து போய் கொள்ளையடித்து அமெரிக்கா வந்து பெரிய பணக்கார நாடு ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.